guys, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இதுதான் பார்க்குறோம். அதாவது ஆளே இருக்க மாட்டாங்க. இதில் நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா வேற ஒரு கார் வச்சுருந்தோம். இந்த கேம் எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்களோட பார்த்திக்கலாம். நமக்குள்ளே வந்தோடனே ஒரு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்ன ரிவார்டுன்னு பார்க்கலாம். எங்கடா அந்த ரிவார்டை காணோம். சரி விடுங்க. எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்கில் இருக்க ஒரு புது காரு. இப்போ நம்ம இந்த காரை வச்சு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம விளாண்டுருக்க சிங்கிள் பிளேயர், அதாவது டிராஃபிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் 2-3 பேராச்சும் ரோட்டில் சுற்றிட்டு இருந்தாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் நான் போட்டிருந்தேன். அதாவது இன்றைக்கி 25/11 பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும். நம்ம அதை ஒவ்வொன்றத்தையும் கலெக்ட் பண்ணணும். பூக்கள் பூக்கும் தருணம். எனக்கெல்லாம் பாட்டு பாட வராதுப்பா. இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக தான் விளாண்டுருக்கோம். இதே நம்ம போனோம்னா எப்படி விளாடுவோன்னு நம்மளோட தினமும் பார்க்குற வியூவர்ஸுக்கு தெரியும். போட்டதே 2 வீடியோ எவனா ஒன்று தினமும் பார்க்கலாம். எப்படி உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இருங்க. இந்த காரு ரொம்ப உள்ட்டு போகணும். நான் இதை வச்சு ஆல்ரெடி ஓட்டி பார்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு காரா 500க்கு மேலே ஸ்பீடு போகும். ஸ்ட்ரைட்டாக போனால் 400. அதுவும் கிளியர் வேலை போகணும், இல்லைன்னா அவ்வளோதான். போடு இடிச்சு தாக்கே. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போய் அந்த ரேம்பில் ஏற போகிறோம். ஓகே நான் நீட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ரேம்பில் தான் ஏற போகிறோம். ஏறு போடு ஏறு ஓடு. நான் இன்னைக்கு வரையும் அந்த ரேம்பை ஏறி முடித்ததே இல்லை. உங்களில் யாராச்சும் எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங் விளாண்டுருக்கீங்களா? அப்போ நான் என் கூட ஒரு நாள் மல்டிப்ளேயர் மூடுக்கு வாங்க. நான் மல்டிப்ளேயர் மூடு விளாடும் போது நான் அதிர்ஷ்டவசமாக நான் என்னென்னா, என்னோடய ஃபோன் நம்பர் என்னென்னா நான் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ என் ஃபோனில் சிம்மு போடலாமல் எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னு தானே கேட்டிங்க. எங்கள் அப்பாவோட சிம்மத்துக்கு இதில் போட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு தானே கேட்டீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் நான் ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவேன். ஏன்னா நான் ஒரு மைண்ட் வாய்ஸ் ரீடர் அப்படின்ட்டு எங்கள் ஸ்கூலில் எனக்கு ஒரு நிக் நேமே இருக்குது. நீங்கள் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஸ்கூலுன்றா இருக்கீங்க அப்படி தானே பார்க்குறீங்க. இடையங்காட்டு வலசு கார்பரேஷன் பிரைமரி ஸ்கூல் 6th A1 தான் நான் படிக்கிறேன். நான் ஒன்றும் கேமர்லாம் இல்லை, சும்மா போர் அடித்தா உடஞ்சிச்சு இந்த மாதிரி விளாண்டு உங்களுக்காண்டி ஒரு வீடியோ போட்டுருவேன் மக்களே. அவ்வளோதான். கண்ணாடி உடஞ்சிடுச்சு. நம்ம சேனல் பேர் ஜிவி வாணின்னு இருக்கோம். அது வேறு யாரும் இல்லை, நம்மளை தாங்குன்னு பிடிச்சி எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் என்னோடய பாசக்கார அம்மா தானே லீலோ. ஆமாம். இப்போ என் தம்பி தான் என் பக்கத்தில் இருக்கான். அவனை நீங்கள் பார்த்து விளாடலாம். என்னோடய வீட்டு அட்ரஸ் இடையங்காட்டு வலசு ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இல்லை பழைய நீலகிரி சந்து தமுத்தா ஏதோ ஒரு ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸ்க்கு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க சந்துக்குள்ளே தான் எங்கள் வீடு. யாரெல்லாம் இடையங்காட்டு வலசு வந்திருக்கீங்களோ அவங்களாம் கமாண்டில் ரெட் ஹார்ட்டை தெரிவிக்க விடுங்க. நானும் அப்படியே எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்றத நானும் தெரிஞ்சுப்பேன்ல. நான் ஒரு ஏழை, இருந்தாலும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவன். அதான் முக்கியமாக சின்ன பசங்க, அதாவது நம்மள மாதிரி பசங்க, அதாவது என்ன மாதிரி பசங்க. அவங்களுக்கு கேம்னால் ரொம்ப பிடிக்கும். கேம் தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் அவங்களுக்காண்டியும் நான் வீடியோ போடுறேன். என்னோடய போரிங்காகவும் நான் வீடியோ போடுறேன். ஒரு கல்லில் 2 மாங்காய். பார்த்தீங்களா, கண்ணாடி வந்துச்சு. கண்ணாடி உடஞ்சா என்னடா, ரெடி பண்ணிக்கலாம். நம்ம போகிற நேரத்தில் தான் இருட்டாகிக்கிட்டே இருக்கும்.
இருங்க நமக்கு ரிவார்டு தந்திருக்கான். வா 13வது லெவலில் நம்ம பாதி இதை முடிச்சிட்டோம். ஓ ஐயோ 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 பார்த்தீங்களா உங்களுக்காட்டி என் காரு என்ன பாடுபடுதுன்னு. ஓ இடிடா ஐயோ வேணாண்டா. ஓ ஆஹா சும்மா போகிறதுக்கே இப்படி ட்ரிஃப்ட்டுனா அப்போ சி ஏன் இப்போ நான் யாரை கற்றுனேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம இப்போ அப்போ பறந்துட்டு இருந்தோம், இப்போவும் பறக்க போகிறோம். ஐயோ பார்த்தீங்களா என் தம்பி கூட என்னை பார்த்து சிரிக்கிறான். பார்த்தீங்களா நான் எப்படிலாம் உங்களுக்கு அடிச்சேன் என் காரை உடச்சிக்கிட்டு இருக்கேன்னு. கீழே உடைக்குது வர உடைக்குது. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. 2 வீடியோ காய்ச்சி போடுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட கோலங்களை அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த கோலங்களாம் எங்கள் அம்மா நீ ஒரு ஆப்பிள் பையன் 2 வீட்டும் பொம்பளை பையனா அப்படின்னு பிடிச்சி எனக்கு கழுவி ஊற்றிட்டாங்க. அதனால தான் நான் கேமிங் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதாவது 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். சரி வெயிட் பண்ணுங்கோ. நான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன், இவங்க என்ன வெயிட் பண்ண சொல்கிறானுங்க. ஓ ஓகே போயிட்டாரு. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கரேஜுக்குள்ளே போகிறோம். கரேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு மக்களே. ஒரு வழியாக ஸ்பீடாக வந்து கரேஜுக்குள்ளே பூந்துட்டோம். இப்போ எதுக்கு நான் கரேஜுக்குள்ளே வந்து இருந்தானு பார்க்குறீங்க. இதுக்கு ரெட் கலர் வச்சிடலாம். அப்புறம் இதுக்கு புகையா என்ன வைக்கலாம்? இது வச்சுக்கலாம். எந்த கலர் வச்சுக்கலாம்? ரெட் கலர் வச்சுக்கலாம்டா. ஓகே இதோட டயரை வந்து இது வச்சுக்கலாம். இதே நேற்று வச்சு லைட்டு இது வச்சுக்கலாமா? ஓகே இது என்னடா லைட் எரிய மாட்டேங்குதே. லைட் கைஸ் இங்கே பாருங்க லைட் எரியல. லைட் இப்போ தான் புதுசாக அது கேமுக்குள்ளே போய் லைட் ஆன் பண்ணா டயர் இதுதானே வச்சேன். அப்படியே டிஸ்க்கு எதுக்கு புகை? ஓகே மிரர் இதுக்கு ஏற்ற மாதிரி ரெட்டு வச்சிடலாம். கேமுக்குள்ளே போய் ஸ்கின் அடிச்சு பாருங்க நம்ம எத்தனை ஸ்கின்னு வச்சுப்போம். எல்லாம் நெட்டு கேட்குதுப்பா. லைட்டு புகை ஓகே, இது ஓகே, இதுக்கு பெயிண்ட் ஓகே இப்படிவா ஓப்பன். டிரைவ் சிங்கிள் பிளேயர் வேறு எதுவும் இல்லையா? பிளேயர் ப்ரும் பார்த்தீங்களா எல்லோரும் வந்துட்டாங்க. சிங்கிள் பிளேயரில் தான் எல்லாம் வருவாங்க. லைட் ஆன் பண்ணுங்க. லைட் ஆன் பண்ணு. புகையோட சொல்ல லைட்டு தான் நடத்துது. லைட்லாம் ஆன்லே இல்லை. லைட் இந்த ஆன்ல தான் இருக்குது. பார்த்தீங்களா நம்மளை காசு கொடுத்து ஏமாத்திட்டானுங்க. நம்மளை ஏமாத்திட்டாங்க மக்களே. லைட் எரியல. சரி மக்களே ஏதோ நம்ம வீடியோ என் பண்ணலாமா? என்னடா சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற? இதோட வீடியோ என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. நானே சும்மா கதை தான் விட்டேன். உங்களை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? விட்டு நான் எங்கே போகிறேன்?
கம்முன்னு 2 ரூபாய் கூறா. அடிச்சிடுவேன். ஆமாம் அந்த பார்த்தா ஃபஸ்ட்டு டயரை பார்த்து அதுக்கும் இது பார்த்து பார்த்தா அமைதியாக வச்சுக்கலாம். லைட்டை பார்த்து மக்களே இங்கே பாருங்க, லைட் எரியவே இல்லை. காசு கொடுத்தப்பல ஏமாத்திட்டேன் மக்களே. சப்ஸ்கிரைப் லைக் மக்களே. சப்ஸ்கிரைப் லைக்லாம் ஒன்றும் வேணாம், நீ கம்முன்னு இருக்கும். இவன் 1 ரூபாய் கூறு மக்களே. எப்போ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் லைக். பார்த்தீங்களா, நமக்கு 28,000 ரூபா கிடைச்சிருக்கு. இதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜீப் எடுத்துக்கிற போகிறோம். இல்லை ஜீப்பு இல்லை ஜீப்பு தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 10,000 கோட்டை வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கு 10,000 கோடி திருப்புவேன். 100க்கு 28,000, அதாவது 40,000. லைட்டு இப்போ புதுசாக இருக்கு. இது எவ்வளோன்னு பார்க்குறோம். இது விபி பாஸா? இது எவ்வளோ? இது எவ்வளோ விஐபி பாஸா? இது 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 புகாட்டி விஐபி பாஸா? புகாட்டி விஐபி பாஸ் வச்சுக்கலாமே. அடப்பாவி, சின்னக்கார வச்சுடா. நல்லா இருக்கு. ஓகே கைஸ், நம்ம இதுக்கு ட்ரிஃப்ட் போட இதை வச்சுக்கலாம். ஸ்கில் என்ன இருக்கு? நியூ 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 இது வச்சுக்கலாமா? இது எவ்வளோ? இது 50. ஏன் ஓகே. டயரு இல்லை வேணாம், இந்த டயர் வச்சுக்கலாம். இதுதான் நல்லா இருக்குது. டயர் கலரு இது இல்லை, இது இல்லை, இது வச்சுக்கலாம். இது கோல்டாக இருக்கு. உனக்கு கோல்டா இல்லை வேணாம். கோல்டன் வச்சுக்கலாம். கோல்டன் நான் நல்லா இருக்கு. கோல்டனுக்கு கோல்டன் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப. இதுக்கு லைட்டே இல்லை ப்ரோ. லைட் இல்லைன்னா என்ன ப்ரோ வச்சுக்கலாம் ப்ரோ. ப்ரோ மட்டும் தான் வெள்ளை கலர் லைட் இருக்குது ப்ரோ. ட்ரை பண்ணி பார்க்கலாமா இதை? பார்த்திங்களா, நோ டிராஃபிக் நமக்கு வந்திருக்கு. இது சும்மா சும்மா ட்ரிஃப்ட் போட மக்களே. பார்த்திங்களா, கிட்டடி ஒரு நிமிஷம். இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்ப்ரிங் டயர் உள்ளது. மினி மாஸ்டர் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாஸ்டர் ட்ரக்கில் ஸ்ப்ரிங் நிறையா இருக்கும், இதுலேயும் ஸ்ப்ரிங் இருக்குது. ஈஸியாக வளையும். ட்ரிஃப்ட் வேணாம், ஈஸியாக போடும். இது ட்ரிஃப்ட் போடும்போது இந்த ட்ரிஃப்ட் போடும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். ஏர்போர்ட்டு எனக்கு சளி மக்களே. அதையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்காண்டி நான் வீடியோ போடுறேன். ஏர்போர்ட்டு கிடச்சிச்சு. ஏர்போர்ட் போட் 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 போட். ஒய், இதால் அந்த இதில் போக முடியுதான்னு பார்க்கலாமா? அதாவது அந்த ரவுட்டில் போக முடியுதான்னு பார்க்கலாமா மக்களே? பார்க்கலாம். தம்பி நில்லுங்க.
ஃப்ளைட்டு மூவ் ஆகுதா? இல்லை. ஐயோ 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 புகழெல்லாம் வெளியே வரே ஓ ஓ இல்லையா மக்களே, நிப்பாட்டு. நின்று நின்று நீ பறக்க போட்டியா ஃப்ளைட்டே? நக்குன்னு பறந்து தொலையும். ஐயோ நான் பறக்க போய் விட்டுட்டு நிப்பாட்டுறியா? ஐயோ புகழெல்லாம் வெளியே வருது. யாராச்சும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு மக்களே. ஃப்ளைட் பறக்கத்தான் போகுது. 3 2 ஐயோ ஃப்ளைட் பறக்கணும் மக்களே. எவ்வளோ ஒரு வழியா தப்பிச்சு இருந்துச்சு. ஐயோ 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 வேணாம் ஃப்ளைட்டிட்ட மாட்டிடுறேன். நல்லா அப்படிதான். எம்மே இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் எதிர் வர பூச்சிடா. எப்படி இருக்கு? திரும்பயா அப்படியே தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருப்பேன். இப்போ நான் இதை இப்போவே பிரேக் போடுறேன். பிரேக்கை நான் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ என்னடா இது? வாட்ஸ்அப். ஐயோ மக்களே நம்ம காரை பாருங்க. ஐயோ ஓப்போ ஐயோ 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 எவ்வளோ அடி வாங்கி நம்ம காருக்கு பாருங்க ஒன்றுமே ஆகலை. கண்ணாடி ஒரு கண்ணாடியே இல்லைடா. சாகத்தே போறப்ப நான் சாகாத வரம் பெற்றவன்டா. அந்த காரோடைய ஃப்ளைட்டு நில்லுன்ற. ஐயோ 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 ஃப்ளைட்டு யாழ் ஓடல. ஃப்ளைட்டு காரிலே ஓடல. இங்க இருக்க ஃப்ளைட்டு யாழ் வச்சுக்கோ. போடா டுபாக்கூரு. இங்க உங்க அண்ணன் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. என்னை போட்டு வெளுத்துட்டு இருக்குன்னு கவலையில் இருக்கேன். இவன் நான் ஃப்ளைட்டு ஏன் ஆளு கார் ஆளுன்ட்டு இருக்கான். இங்கே பாரு ஒரே ஸ்மோக்கா. நான் இதை பிரேக் போட்டுட்டே தான் வரேன் மக்களே. இப்படியே கார் நான் இந்த ஃப்ளைட் இன்னைக்கு நிப்பாட்டாமல் விட மாட்டேன். பிரேக் போடுங்க பிரேக் போடுங்க பிரேக் 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 போடுங்க பிரேக் 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 போட்டுட்டே இருக்கு. பிரேக் கார்ல பிரேக் போட்டுட்டு இருக்கேன். ஆமா பிரேக். கார்ல எப்பயே பிரேக் போட்டுருச்சு. நான் கார்ல பிரேக் போட்டுட்டே வரேன். பிரேக் பிரேக் யார் நீ? போ முன்னாடி. போடா. என்ன பின்னாடி வரல முன்னாடியும் போக மாட்டேங்குது. ஓ பிரேக்கு பிரேக்கு. நின்று ஃப்ளைட்டு நின்று நின்று நின்றுட்டேன். நின்றுச்சு பார்த்தீங்களா? இத்தனோண்டு காராக இருந்துட்டு நான் எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டேன்னு. சூரியன் உதிச்சிட்டு வந்துருச்சு. 12 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஃப்ளைட்டே அங்கே ஃப்ளைட் போதும் பாருங்க. இப்போ அதை நிப்பாட்ட போகிறேன். சாக மாட்டேன். அவங்களே இப்போ நிப்பாட்டிடுவாங்க போல. அவங்களே நிப்பாட்டிடுவாங்க. அது முன்னாடி போகுது. ஆனால் அந்த ஃப்ளைட்டை விட மாட்டேங்குது.
இப்போ இந்த ஃப்ளைட்டை நான் நிப்பாட்டாம விட மாட்டேன். நின்றுன்றேன். டிக்காத ஓடிட்டு நான் 50 என்ற வரையும் தான் உனக்கு டைமே. அதுக்குள்ளே ஒன்று டேக் ஆஃப் ஆகு, இல்லை நின்று போ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டேக் ஆஃப் ஆயிட்டே நீ. தப்பு சிச்சடா. ஐயோ என் தம்பி தண்ணியை கொட்டி விட்டான். லீலோ தண்ணி எடுத்து தொட. ஆமாம் நீ தானே தள்ளி விட்ட. அங்கே பாருங்க இன்னொரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் டேக் ஆஃப் டேக் ஆஃப் டேக் ஆஃப் டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஆகாத டேக் ஆஃப் ஆகாத டேக் ஆஃப் ஆகாத. இங்கே நில்லுன்றேன். என்ன மதிக்க நீ பாட்டுக்கு போகிறது. நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் நின்றுட்டுருக்கேன்ல. ஓய் நில்லுன்றேன். நில்ல. ஏய் என்ன அடிச்சு விட்டுருக்கியா நீ? சி பார்த்தீங்களா மக்களே, என்னைய அடிச்சு போட்டுருச்சு. ஓய் யாரா நீ? என்னையவா நீ அடிக்கிற? இப்போ பார் உன் டயர் நான் என்ன பண்ணுறேன்னு. பைலட்டு இன்னைக்கு நீ செத்தடா. ஃப்ரண்ட் டயர் நில்லு. எங்க ஓடுற நீ? ஓடுறியா? இதுக்கு நேரத்துல பறந்து போயிருவேடே. நீ என்ன பண்ணுவேடே? நான் பாரு எப்படி ஓவர் டேக் பண்ணுறேன் பிடிக்கிறேன்னு. ஓ புடி மிஸ் ஆயிட்டியா? உன்னை எதை வச்சு அடிக்கிறன்னு தரல. ஓய் என்னடா இது? என்ன நான் காரே ஓட்டல, அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஓய் என்ன அது பாட்டுக்கு அது பின்னாடியே போயிட்டுருக்கு. கைஸ் நான் உண்மையில தான் சொல்கிறேன், நான் காரை மூவ் பண்ணவே இல்லை. நில்லுன்ற பாருங்க நான் அதை எப்படி நிப்பாட்டுறேன்னு. ஒரு வழியாக நின்றுச்சு கைஸ். 1 மாதமாக நான் இதை டேக்கப் பண்ணி லேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க கைஸ். அங்கே பாருங்க கைஸ் அடுத்த ஃப்ளைட் கிளம்புதே. நம்ம அதை கிளம்ப விடக்கூடாது. ஆட்டோ பைலட்டு நில்றா. நிற்க முடியாதுடா. லீலோ ஒன்ட்டையா கேட்டேன்? நான் பைலட் தானே பேசிகிட்டு இருக்கேன். பைலட் சார் நில்லுங்க, ஃப்ரண்ட் இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு. நேரத்தில் சாகத போகிறேன். ஐயோ பிரேக்கை புடி, அழுத்து நில்லு, அழுத்தி புடி. ஐலசா அத்தா போடு, ஐலசா அத்தா மேலே, ஐலசா அழுத்தி புடி, ஐலசா அழுத்தி புடி, ஐலசா அக்கா போட்ட, ஐலசா இப்போ நம்ம தைலசா தப்பிச்சிட்டேன். அழுத்தி புடி ஐலசா, அக்கா போட்ட ஐலசா, இப்போ பறக்க போகிறது ஐலசா. ஓ அடுத்து இந்த ஃப்ளைட் எப்படியோ டேக் ஆஃப் ஆக தானே போகுது. இதை நான் டேக் ஆஃப் ஆக விடாம பண்ணுறேன். டேக் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. நான் பாருங்க 50 ட்ரிஃப்ட் அடிச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஐயா நம்ம 14வது லெவல் முடிச்சிட்டோம். ஐயா மெஜிச்சிட்டோம். இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகாது. அதோ அங்கே ஒரு சிவப்பு ஃப்ளைட் இருக்கா, அதுதான் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது.
ஆனாலும் நான் அதை தான் டார்கெட் பண்ணி பிடிக்கிறேன். எங்கடா காணோம்? சிகப்பு பச்சை பண்ணிடுச்சு. இந்த பச்சை பிளேட்டு வச்சு தான் அந்த பிளேட் டேக் ஆஃப் ஆகும் போல. இல்லை வேணாம், நம்ம எதுக்கும் சவுப்புலேயே போய் நின்றுடலாம். அப்புறம் ஒன்று எனக்கு ஒன்று ஆகிப்போச்சுன்னா. ஆனால் இப்போ அது டேப் அப்போ அழுது இருக்கு. ஃப்ளைட்டு தைரியம் தான் நெட்ட மோதி பிடிக்க முடியாது. என்ன பயமா பயம். அம்ம நிற டுபக்கூரு சொல்லிட்டு அடிச்சிருவேன். உன்னை தண்டை நான் சொன்னேன்டா. ஃப்ளைட் பார்த்தீங்களா? ஃப்ளைட்டை சொன்னா என்ன சொன்ன மாதிரிடா. அல்ட்ரா அல்ட்ரா இல்லை ஹஜ்ஜியா வச்சுக்கலாம். எனக்கு இது என்னன்னு தெரில. கேம் கண்ட்ரோல் யூஸ்டு இங்கிலீஷில் அக்தாலுப்பு சிக்கு காப்போ புத்தகால கதா லெப்புக்கா செய்சாப்போ எக்கப்புக்க புக்கா ஜிக்க வக்க பதக்க ஜிக்க புக்குலிக்கடி டு இங்கிலீஷ் language altres toka pokole ke lak choka puka chuku chuku jaka janga கேமுக்கு இது என்ன வார்த்தை? இது கேமாய் கமாய் boy I'm black கிமி இங்கே பாரு. கண்டினியூ. அந்த ஃப்ளைட் வந்துருச்சா? அது வந்தால் என்ன, வரட்டி நமக்கு என்ன? சரி கைஸ், அந்த ஃப்ளைட் வந்துடும். நான் இந்த ஃப்ளைட்டை தடுக்க போகிறதில்ல. நீ பாட்டு நான் பாட்டு அப்படின்ட்டு நான் விட்டுறேன். இப்போ நம்ம இந்த ரேம்பரில் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். பர கோழி பர கொக்கு பர முடிச்சுக்கிட்டு சாத்துறேன். சரி கைஸ், நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேலே என்னால் பேச முடியாதுப்பா. எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோட சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் வீட்டிலலாம் கஷ்டம் இருக்கோ மனசை தளர விடாதீங்க. உங்களால் முடியும். நீங்கள் நினச்சா உங்கள் விதியவே உங்களால் மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொண்டு வந்துட்டீங்களாலே உங்களால் உங்களை எதிர்த்து வர கஷ்டங்களை மீட்க முடியும். அதை தீர்க்க முடியும். அதுக்கு தான் மீட்க முடியும்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு எல்லாம் மன்னிச்சிருங்க. இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டேன்னு யாரும் போயிடக்கூடாது. நான் கரேஜ்குள்ளே போயிட்டு இதுக்கு ஒரு லுக்கு சொல்லுவேன். அது நீங்கள் கரெக்டாக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லணும். தனியாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு ஸ்கின்ஸ் போகணும். இதுக்கு இந்த லுக்கு ஃபர்ஸ்ட் லுக் இது, செகண்ட் லுக் இது, தேர்ட் லுக் இது. இது 3 லுக்ஸில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது எதுவும் பிடிக்கல ப்ரோ, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க கமெண்டில் ஹாட்ஸில் தெரிக்க விடுங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், see you. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்னோடய முகத்தை பார்த்துக்கினீங்களா? பார்க்கலாமா? இதோ உங்கள் லக்ஷன். இது என் தம்பி. எங்கள் வீடை பார்க்குறீங்களா? இதுதான் எங்கள் வீடு. சின்ன வீடு தான், பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் சின்ன வீடு. இங்கே பீரோ, இங்கே இங்கே நானும் என் தம்பி படுத்துருப்போம். பாருங்க, என் தம்பி கொட்டி விட்ட தண்ணி இன்னும் அது கூட துடைக்கல. லீலோ சீமா இது எடுத்துட்டா, இது என்ன மேட் எடுத்துட்டு வந்து தண்ணி ஊற்றி விடு. இது எங்கள் வீட்டோட கிச்சன். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு இதுதான் வீடியோ. எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய், see you, டாடா.